எல்லோரும் நலமா இருக்கீங்களா? இந்து மதத்தில் சரி செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி. எப்படி ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கீழ்நிலையில் ஒரு எம்சி, எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்கோ, அது மாதிரி நம்மளோட இந்து மதத்தில், அதாவது அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இது மாதிரி ஒரு 6 வழிபாடுகள் சேர்ந்தது தான் இந்து மதம். இதை இந்து மதம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து சரி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்குது. நமக்கு சில பேருக்கு வந்து கோயிலுக்கு கண்டினியூவாக போவோம், சில பேர் வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் வந்து எந்த ஒரு மாற்றமுமே நிகழாது. அதுக்கு நம்ம சரி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை சரி பண்ணோம்னா அதை வந்து மாற்றம் வந்து விரைவாக நிகழும். அது வந்து நிறைய பேருக்கு நமக்கு தெரியறது கிடையாது. அதனால் நான் உணர்ந்த விஷயங்களை கொஞ்சம் வெளிப்படையாக பேச போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு எப்படின்னா, பஞ்சபூதங்கள் மூலிமா நம்ம வந்து இங்கே இது நம்ம எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள் தெய்வத்தோட கண்ட்ரோலில் பஞ்சபூதங்கள் மூலிமா இங்கே வந்து நவகிரகங்கள் வழியாக ஒரு மனுஷனுக்கு விதியானது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குகிறோம். அப்படி தெய்வத்தை நம்ம வணங்குறப்ப சில விஷயங்கள் தெரியாமல் நம்ம போய் கண்டினியூவாக தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கப்போ அது நமக்கு வந்து அந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாதனால நமக்கு வந்து நடக்க வேண்டிய நன்மைகள் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் தெய்வங்கள் நம்ம கோயிலில் போய் தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்களை சரி பண்ணிக்கணும். அப்படி நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக நடக்கும். அதில் வந்து மொதல் விஷயம் வந்து என்னென்னா, நான்வெஜ் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா? அதாவது எப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போகக்கூடாது. அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 3 நாள் கழிச்சு, இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றோம்னா செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் வந்து பிரேக் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போகணும். ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்டோம்னா 3 நாள் கழிச்சு தான் நம்ம கோயிலுக்கு போகணும். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு உடனே நம்ம கோயிலுக்கு போனோம்னா அது வந்து தெய்வ குத்தமாயிரும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு வச்சுட்டதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் கோயிலுக்கு போகணும். இப்போ இன்றைக்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போனோம்னா அதுவும் தெய்வ குத்தமாயிரும். அது எப்படி பெண்களுக்கு எப்படி ஒரு 3 நாள் வந்து ஒரு கணக்கு இருக்கோ, அது மாதிரி ஆண் பெண் உறவு வச்சுட்டதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் கோயிலுக்கு போகணும். நீங்கள் அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அது ஒரு தெய்வ குத்தமாயிரும். அதே மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணாலோ இல்லை வந்து கனவுல வந்து உங்களுக்கு வந்து விந்து லீக் ஆகிட்டாலோ, உங்களுக்கு அது மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னா 3 நாள் கழிச்சு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். உடனே நீங்கள் கோயிலுக்கு போனாலும் அது வந்து ஒரு தெய்வ குத்தமாயிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து இது தெரியாமல் நீங்கள் வந்து அடுத்தடுத்த நாள் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு நடைபெற வேண்டிய ஒரு நன்மைகள் வந்து அது தள்ளி போயிடும். அது நடக்கவே நடக்காது. எங்கே கோயிலுக்கு போனாலும், எங்கே இது பண்ணாலும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இதை நீங்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் தெய்வத்தை வணங்குனீங்கன்னா நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் வந்து ரொம்ப தள்ளி போயிடும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை குறைக்கிறது நல்லது. அப்படி குறைக்க முடியாத பட்சத்தில் செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 நாளும் கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தெய்வத்தை போய் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நடைபெற வேண்டிய நன்மைகள் வந்து வெகு சீக்கிரமாக நடைபெறும். இதை வந்து இந்து மதத்தில் உள்ளவங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனால் அது சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குறப்ப நீங்கள் அடுத்த கட்டம் உங்களோட வளர்ச்சி வந்து அடுத்த கட்டம் ஒரு நல்லபடியாக இருக்கும். எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.